அனைவருக்கும் வணக்கம். இது நாள் வரையும் நம்ம ஊர் எந்த வளர்ச்சியும் அடையலை, சரியா? இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா தொகுதி, நம்ம தொகுதி சுற்றி உள்ள 550 கிராமம் அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி வளர்றீங்க? கஷ்டப்பட்டு படித்து வளர்றீங்க, உழைச்சி வளர்றீங்க தானே உண்மை. அரசியல் வச்சு வளர்ந்துருக்கீங்களா? கிடையாது. நானும் அந்த பக்கத்துக்கு தான் எங்கள் தள்ளிலாம் இல்லை. எல்லாமே என்னன்னா எங்களுக்கான தேவையை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை வறுமையாக வச்சுருக்காங்க, நம்ம ஊரை படிப்படியாக வளர்த்து விட மாட்டேங்காங்க. இந்த 20 வருஷத்தில் இந்த வருஷம் ஒரு நிதி, அடுத்த வருஷம் இப்படி ஒவ்வொன்றா பண்ணால் நம்ம ஊர் என்ன ஆகும்? இந்த வழியில் வரும்போதெல்லாம் பாருங்கள், தடுப்பு இதெல்லாம் இதாக தான் இருக்குது. இங்கே அதாவது அடிப்படை அன்றாட இதே அங்கே செஞ்சு கொடுக்காதவங்க, வெறும் உப்பு தண்ணி இருக்குது, தண்ணி இல்லை. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி முறையான எதுவும் செய்யலை. ஏன்னா அதை படிப்படியாக செஞ்சால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? வளர்ந்துருவோம். நம்மளை குழப்பத்தை உண்டாக்கும், குழப்பத்தை வச்சு இங்கே இப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறணும்னு சொல்லி தான் யார் வந்திருக்கா? தளபதி விஜய் வந்துட்டாங்க, சரியா? தளபதி விஜய் வந்தோன்னு என்ன ஆகுது? பெண்களாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், இளைஞர்கள் எல்லாரும் ஒரே பக்கமாக என்ன பண்ணுறாங்க? சாயிறாங்க. இதுதான் மாற்றத்துக்கான அடையாளம். இதனால வரையும் அரசியலை விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்களும் களத்தில் வாங்க, இளைஞர் வாங்க, பெண்கள் வாங்க, களத்தில் இறங்கி நம்ம இறங்கி மக்களுக்கான வேலை பண்ணுவோம். இங்கே தேவையான அடிப்படை வசதியை நானே இறங்கி களத்தில் பண்ணித்தார். அதேமாதிரி எம்எல்ஏ என்பது யார் பண்ணணும்? இப்போ நம்ம இப்போ இருக்க எம்எல்ஏ எங்கே போய் போகணும்? லண்டன் போய் தான் தேடி போகணும். ஏன்னா லண்டனில் தான் இருக்காரு. அதில் இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ எங்கே போகணும்? எங்கே பண்டரில் போகணும். காரணம் ஏன்னா எம்எல்ஏ யார் தேடி வரணும்? மக்களை தேடி வரணுமா, இல்லை மக்களை எங்கே பண்ணுமா? இன்றைக்கி நான் உங்களை தேடி தானே வந்திருக்கேன். இன்றைக்கி ஓட்டு போடும்போது அக்கா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது நீங்கள் வாங்க என் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொன்னால் அது தப்பா இல்லையா? இந்த ஒரு அடிப்படை அரசியலை கூட யார் பின்பற்ற மாட்டேங்காங்க. இதனால தான் தளபதி விஜய் சரியான ஒரு கட்டமைப்பில் வந்திருக்காங்க. ஒரு ஓட்டை விட்டுறாதீங்க, சரியா? நம்ம ஊர் வளம் பெறும். இந்த சிறுவைகுண்டத்தில் 100% நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். 40,000 to 55,000 ஓட்டு வித்தியாசத்தில் உறுதியாக அடிக்க போகிறோம், சரியா? நீங்கள் பாட்டி மாதிரி பாட்டிலாம் சொல்லுங்க. ஏன்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லைம்மா. இப்போ ஒரு 10 பிள்ளைகள் படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணுறாங்க சொல்லுங்களேன்? இங்கே பிஎஸ்சி படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, எத்தனை டிகிரி படித்தாலும் என்ன செய்யணும்? சும்மா தான் இருக்கணும். இல்லைன்னா பேன்சி கடைக்கு ஏரில் போடுவாங்க, வாங்க சின்னத்தோட கடைக்கு வேலைக்கு வரீங்களா? இல்லை, இதானே உண்மை. அப்போ நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க? அந்த அடிமை தட்டத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நானே சொல்கிறேன், 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தேன் வேலை வாய்ப்பு இல்லை. சரி, இதுக்கு மேலே படித்து என்ன செய்ய அப்படின்னு நான் வேலைக்கு தான் போனேன். என்ன இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. 1990 என்னாச்சு? சுத்தமாக டவுனு. அதனால் இந்த நிலை மாறணும். ஊர் வளம் பெறணும். எல்லா ஊரும் என்ன இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஒரு ஊர் இல்லைம்மா, அவ்வளோ ஊர் என்ன இருக்கணும்? நல்லா இருக்கணும். இப்படி தண்ணியே கொடுக்க முடியாதவங்களால ஏதாவது கொடுக்க முடியுமா? முடியாது. அடுத்து நம்ம ஊரில் யார் யார் கஷ்டப்படுறா, என்னென்ன பாதிப்பு இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணணும்? நல்லது செய்யணும். இப்போ இந்த ஊர்லேயே பாருங்கள், திடீர்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, கணவன் இருந்திருப்பாங்க, ஒரு ஆள் இறந்துருப்பாங்க. அந்த குடும்பம் ரோட்டில் இருக்கும். யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? பண்ண விடுவாங்களா? அதேமாதிரி நல்லா கேட்டுங்க, ஒரு எம்எல்ஏ என்பது நம்ம தொகுதி என்ன பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இடத்துல இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லதை பார்த்து ஓட்டு போடணும். மாற்றிக்கத்தையும் போட்டுட்டு என்ன ஆகும்? திருப்பி இன்னைக்கு வருவாங்க, கலராக பேப்பர் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து நம்ம இது போடுவாங்க. இங்கே இன்னைக்கு 12 மணிக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி போய் சரியாக போக முடியுதா? ஏரில் போனால் என்ன சொல்லுவாங்க? ஏரில் நீங்கள் போங்க, 12 மணிக்கு டாக்டர் இருக்க மாட்டாரு. எது? நம்ம கவர்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க. கஷ்டப்படுறோம். 500 நானும் 500 சம்பளம் தான் வேலை பார்த்துருக்கேன். 10 நாள் வேலைக்கு பார்த்துருக்கேன், டிரைவராக இருந்திருக்கேன், கீழே தான் வந்திருக்கேன்.